rolling up over black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there Hi sir, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சார் நம்மளோட ஷாப் நேம் லொகேஷன் மட்டும் சொல்லிடுறீங்களா? வெல்கம் டு ஆரியபங்கிங்க. ஆரியபங்கி பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனி சர்ச் ரோட் கார்னர் இருக்குங்க. சின்ஸ் 1969 இருந்து கோயம்புத்தூர்ல டோர்ஸ் மட்டும் சப்ளை பண்ற ஒரு கம்பெனிங்க. இந்த ஷோரூம் மட்டும் இதே சர்ச் ரோட் கார்னர்ல மோர் தென் 40 இயர்ஸா இதே இடத்துல இருக்கோங்க. நாங்க பேசிக்கா டீக்வுட் மேனுஃபேக்சர்ஸ். எங்க ஃபேக்டரி பாத்தீங்கன்னா கேரளா கொச்சின்ல இருக்கு. கொச்சின்ல இருந்து ஒவ்வொரு டோரும் நம்ம செஞ்சு வருதுங்க. எங்க கம்பெனியோட ஓனர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜார்ஜ் தாமஸ்ங்க. கம்பெனி ஃபவுண்டர் டேவிட் தாமஸ்ங்க. அவர் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. பட் அவரோட சன் இப்போ ஜார்ஜ் தாமஸ் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ல இருக்க அட்வான்ஸ் மிஷினரி யூஸ் பண்ணி ஒரு கிளாஸா ஒரு என்ட்ரன்ஸ் டோர் கொடுக்கணுன்ற கான்செப்ட்ல தான் நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லா கிளைண்ட்ஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டியூரபிளா ஒரு லைஃப் லாங் ஒரு வாரண்டி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எங்கிட்ட பாத்தீங்கன்னா மெயின் டோர், பூஜா ரூம் டோர், பெட்ரூம் டோர்ஸ், பூஜா கேபினெட்ஸ், ஊஞ்சல் இது எல்லாமே அவைலபிள் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் ஆஃப் டோர்ஸ் வச்சிருக்கோம். இது எல்லாமே டீக்ல தான் பண்ணியிருக்கோம் நாங்க. இது இல்லாம எங்ககிட்ட ஆல்பம்லயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபினிஷ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 4 டைப் ஆஃப் ஃபினிஷிங் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி எங்ககிட்ட வாஸ்ட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் இருக்குங்க. ஒவ்வொரு டோர் நம்ம பார்த்துடலாங்களா? ஓகேங்க சார், பார்த்துடலாங்க சார். ஓகே பாருங்க, இது ஒரு பிரீமியமான டோர், என்ட்ரன்ஸ் டோர் தான் உங்களுக்கு. டீக்ல தான் பண்ணியிருக்கோம். இதுல வந்து சென்ட்ரல் பாத்தீங்கன்னா இதுவும் டீக்வுட் கார்விங்ஸ் தான். இதுல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நிறைய பேர் மெட்டாலிக் ஃபினிஷ் வேணும்னு கேட்கறாங்க. ஒரு பிராஸ் லுக்ல ஒரு டோர் வேணும்னு கேட்கறாங்க. அந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம டீக்வுட்லேயே நாங்க மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருந்த டீக்வுட் லைட் கலர் ஷேட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த போர்ஷன் மட்டும் தான் மெட்டாலிக் ஃபினிஷ், வுட்ல மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன் இந்த மெட்டாலிக் ஃபினிஷ் பண்றதுக்கு நாங்க வந்து 10 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி அவைலபிளா இருக்குங்க. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு மாடர்னே ஒரு வீட்டுக்கு வர ஒரு டோர் மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நாங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு டிசைன் போனீங்கன்னா இது ஒரு சின்னதா ஒரு சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கு. கார்விங்ஸ் எதுவும் இல்லாம ஒரு மாடர்னான ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஈஸி டு கிளீன் அண்ட் மெயின்டைன். ஆனா ரிச் லுக்கும் கொடுக்கும் உங்களுக்கு. டோர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாஸா இருக்கும். கிரெயின்ஸ் பாருங்க, நேச்சுரலா இருக்க கிரெயின்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு தெரியும். எல்லாமே வெல் சீசன்டு வுட். அதனாலதான் நாங்க இந்த வாரண்டின்னு சொல்லி கொடுக்குறோங்க. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணி மாய்ஸ்சர் பார்த்தீங்கன்னா 10 to 12% எங்க ஃபேக்டரியில் வைப்பாங்க. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு டியூரபிளா ஒரு லைஃப் லாங் ஒரு என்ட்ரன்ஸ் டோர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரன்ஸ் டோர் உங்களுக்கு அவைலபிளுங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க. மாடர்ன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கணும், ஆனால் ரொம்ப கார்விங்ஸ் இருக்கக்கூடாது, ஈஸி டு மெயின்டைனாக இருக்கிற மாதிரி டோர்ஸ் கேட்பாங்க. அந்த வெரைட்டி தான் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த டோருங்க. இது டீக்வுட்ல தான் பண்ணியிருக்கோம். இது நாங்கள் டீக்வுட் டார்க் ஷேடில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டபுள் டோர், 2 கதவுங்க. உங்களுக்கு பார்க்குற சிங்கிள் டோர் லுக் இருந்தாலும் இது டபுள் டோருங்க. இந்த சென்டர் போர்ஷனுக்கு நாங்கள் சூத்திரப்படின்னு சொல்லுவோம். இதில் மட்டும் டிசைன் பண்ணியிருக்கோங்க. இது 2 கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும். 2 கதவு இருக்கும். இது ஒரு லீஃபுங்க, இந்த ஒரு லீஃபுங்க. இந்த லீஃப் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும், இது அதுக்கப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த சூத்திரப்படியிலே நம்ம கார்விங்ஸ் பண்ணிட்டு அதுல ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். காப்பர் ஆண்டிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இனி இந்த ட்ரெடிஷனலா இல்லாம இது ஒரு அல்ட்ரா மாடல், ஆனா எனக்கு சின்னதா ஒரு கார்விங்ஸ் வேணும், ரொம்ப எலிகண்டா வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி டோர்ஸ் தான் நெக்ஸ்ட் நாங்க டிஸ்பிளே காமிச்சிருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் வரும். இந்த லீஃப் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா சிம்பிளா இருக்கும், எலிகண்டான ஒரு டிசைன், ஈஸி டு மெயின்டைன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு டஸ்ட் நிக்காது. இது PU ஃபினிஷ் பண்ணிருக்கனால டஸ்ட் அப்சர்ப்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஸ்கிராச் ப்ரூஃபும் கூட. வுட்டோட கிரெயின்ஸ் ரொம்ப அழகா தெரியும். இது நான் வால்நட் கலர் பண்ணியிருக்கேன். டீக்வுட் வித் வால்நட் ஃபினிஷ்ல பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இனி நிறைய பேர் கேட்பாங்க யூரோப்பியன் ஸ்டைல் டோர் வேணும்னு கேட்பாங்க. நம்ம ட்ரெடிஷனல் கண்டெம்பரரி இல்லாம யூரோப்பியன் ஸ்டைல் டோர்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபாதர் அண்ட் சன் டோர், அதாவது டேட் அண்ட் சன் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் டோர் தான் நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது உங்களுக்கு. அதாவது ஒரு சின்ன டோர், ஒரு 1/3 டோர் இருக்கும், அப்புறம் 3/3 ஒரு டோர் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லாங் டோர், சின்ன டோர். அதுல கியூட்டா ஒரு வுடன் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் நாங்க. இது ஈஸி டு கிளீன் அண்ட் சிம்பிளான ஒரு டிசைன். மேல கீழே ஒரு பிராஸ் எலமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கும் டோர் பார்க்கறதுக்கு, ஆனா சிம்பிளா நீட்டா இருக்கும். கிரெயின்ஸ் ரொம்ப அழகா தெரியும். வுட்டோட கிரெயின்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா நீட்டா தெரியும் உங்களுக்கு டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா. அந்த அளவுக்கு எலிகண்டான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வுடன் ஹேண்டிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. இதுல லாக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பயோமெட்ரிக்
பயோமெட்ரிக் லாக் வேணாலும் போயிடலாம், இல்லாட்டி நார்மல் டிஜிட்டல் லாக், நார்மல் கோட்ரேஜ் லாக்கா இல்லை வேற ஏதாவது பிராண்ட் லாக்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி டு மெயின்டைனா இருக்கும் உங்களுக்கு. இனி நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு சன்ரைஸ் டிசைன் வேணும்னு கேட்டு வர்றாங்க. சன்ரைஸ் டிசைன் கான்செப்ட் வைஸ் பண்றது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும். ஒரு ஃப்ளூட்டட் டிசைன் வரும் உங்களுக்கு. ரொம்ப நீட்டா இருக்கும், உங்களுக்கு பார்க்கறது நீட்டா இருக்கும், ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கும். டீக்வுட் மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுலயும் கிரெயின்ஸ் ரொம்ப அழகா தெரியும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல டிசைனிங் பண்ணிருக்கோம், அவ்வளவு கியூட்டா பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ரொம்ப எலிகண்டான ஒரு டிசைன் வருங்க உங்களுக்கு. நல்ல ஒரு டெப்த் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா நல்ல டெப்த். அப்பதான் உங்களுக்கு பியூட்டி தெரியும். உங்களுக்கு டெப்த் எடுத்து பண்ணும்போது தான் பியூட்டி அழகா தெரியும் உங்களுக்கு. இனி நார்மல் ஹவுஸ் பண்ற டோர்ஸும் எங்கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெடிஷனுக்கு டச் ஆகிற ஒரு டோருங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. இது எப்ப பாத்தீங்கன்னா எல்லா காலத்துலயும் ட்ரெண்டான டோர். நீங்க ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர்ல பார்த்தாலும் இந்த மாதிரி டோர்ஸ் இருக்கும். இப்பவும் ரன்னிங்ல இருக்கு. இப்பவும் நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் லைக் பண்றாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு டிசைனும் நாங்க வச்சிருக்கோம் உங்களுக்கு. கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கிற லுக் இருக்கிற டோர் இருக்கு. இனி அடுத்த டோர் போட்டீங்கனால அது கொஞ்சம் கண்டெம்பரரி மாடல், அல்ட்ரா மாடர்ன் டிசைனுங்க. இது பாத்தீங்கன்னா டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் லுக்ல இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு ஒரு உடன் ஹேண்டில் கொடுத்திருக்கோம். உடன் ஹேண்டில் மட்டும் நாங்க வால்நட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது டீக்வுட் மீடியம் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். டீக்வுட்ல இது வால்நட் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் டோர் பார்க்கறதுக்கு. ஈஸி டு மெயின்டைன், ரொம்ப கார்விங்ஸ் இருக்காது. ஆனா ரொம்ப லுக் வைஸ் ஒரு டிஃப்ரெண்டான என்ட்ரன்ஸ் டோர் வேணும்னா கண்டிப்பா நீங்க ஆரியபங்கியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இனி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பக்கா ட்ரெடிஷனல் டோர். நம்ம பழைய காலத்துல வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, செட்டிநாடு ஸ்டைல் டோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு டோர் பாக்குறீங்க நீங்க. இதுல நாங்க நார்மலி பிராஸ் இன்லே ஒர்க் பண்ணுவாங்க. பிராஸ் இன்லேனா உங்களுக்கு மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா உங்களுக்கு ஐவரி இன்லே பண்ணிருக்கோம். ஹேண்ட் ஒர்க்குங்க, ஐவரி இன்லே பண்ணிருக்கோம். ரொம்ப எலிகண்டா இருக்கும். நல்ல பழைய காலத்துல டோர்ல அந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷனும் வரும் உங்களுக்கு. ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன். இதுலயே உடன் கிரெயின்ஸ் ரொம்ப அழகா தெரியும். வால்நட் ஃபினிஷ் பண்ணியிருந்தாலும் தெரியும். இது ஆக்சுவலி டபுள் டோருங்க. உங்களுக்கு சென்டர்ல சூத்திரப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 டோர் உங்களுக்கு டீக்வுட்ல தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இனி இந்த மாதிரி ட்ரெடிஷனலா வேண்டாம், எனக்கு மாடர்னா இருக்கக்கூடாது, ட்ரெடிஷனலாவும் இருக்கக்கூடாது, மீடியமா ஒரு கிராண்டா ஒரு லுக் டோர் வேணும்னா உங்களுக்கு அது இந்த டிசைன்ல அவைலபிளுங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு டிசைன். இது டபுள் டோர் தான். இதுல சிங்கிள் டோர் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. இது டபுள் டோர். சென்ட்ரல் இதே மாதிரி சூத்திரப்படி பண்ணிருக்கேன். இந்த சூத்திரப்படிக்கு எங்கிட்ட நிறைய கலெக்ஷன் டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது சூத்திரப்படி இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னாலும் நம்ம தாராளமா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இது டீக்வுட் வித் வால்நட் கலர் பண்ணியிருக்கோம். வால்நட் டார்க் ஷேட் கொடுத்துருக்கோம். சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் சம் பிராஸ் எலமெண்ட் உங்களுக்கு ஆட் ஆயிருக்குங்க. இதெல்லாம் பியூர் பிராஸ். பிராஸ்லயும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு டோர். இது பாத்தீங்கன்னா என்னதுங்க சார், வுட்டுங்களா? இது வுட்டுங்க. அது வுட்ல மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. எங்ககிட்ட டோர்ஸுக்கு எல்லாமே 25 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. இந்த பாலிஷுக்கு மட்டும் நாங்க 5 வருஷம் வாரண்டி தரோம். இந்த மெட்டாலிக் ஃபினிஷ்க்கு உங்களுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி அவைலபிளுங்க உங்களுக்கு. இப்போ இந்த டோர் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு டபுள் டோர் பதிலா சிங்கிள் டோர் இருக்குன்னு. இனி நெக்ஸ்ட் நம்ம காமிக்க போறது இந்த டோரோட அப்படியே சிங்கிள் டோருங்க. இந்த டோர் பாருங்க, அந்த டோரோட அதே சிங்கிள் டோர் வரும் உங்களுக்கு. இதுல கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஒரு கஜலட்சுமி வேணும்னு கேட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ்ல. அது அந்த டீக்ல கஜலட்சுமி கார்வ் பண்ணியிருக்கோம். அந்த கஜலட்சுமிக்கு நாங்க மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இது டீக்வுட் கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு உங்களுக்கு டோர். இது என்ட்ரன்ஸ் டோர் தான். ரொம்ப கிளாஸான ஒரு டிசைன். நல்ல ஸ்ட்ராங்கான டோருங்க. ஹெவியா இருக்கும் உங்களுக்கு டோர் பாக்குறது. மகாகனி இருக்கு. மகாகனிலாம் நீங்க பூஜை ரூம் போலாம், இல்ல பெட்ரூம் டோர்ஸ் போலாம். மகாகனி என்ட்ரன்ஸ் டோர் வேணாலும் பண்ணிக்கலாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம எடுக்கிறதுனா அது டீக்ல போறது ரொம்ப நல்லதுங்க. வாஸ்து பிரகாரம் என்ட்ரன்ஸ்ன்றது ஒரு டீக்ல பண்ணா உங்க வீட்டுக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குங்க. அதனால மேக்ஸிமம் டீக் யூஸ் பண்ணுங்க எல்லாரும். இது பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டோர் உங்களுக்கு. இது டீக்குள்ள ரோஸும் டார்க் கலர் பண்ணிருக்கேன். ரொம்ப எலிகண்டா இருக்கு டோர் பாக்குறதுக்கு. டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு புதுமையான ஒரு டோர் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆரியபங்கில இருந்து எடுத்துக்கலாம். இதுவும் டபுள் டோர் தான். சென்டர்ல சூத்திரப்படி கொடுத்துருக்கேன். சூத்திரப்படி பாத்தீங்கன்னா சீத்ரூ கார்விங்ஸோட வரும். சைட்ல சூத்திரப்படி பாத்தீங்கன்னா சீத்ரூ கார்விங்ஸோட வரும். ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. க்ளோஸ்ல பார்க்கும்போது ரொம்ப நீட்டான ஒரு டிசைனிங் உங்களுக்கு. ரொம்ப கிளாஸா இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சூத்திரப்படிங்கிறது அவங்க கேட்பாங்களா எப்படிங்க சார்? நாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். சூத்திரப்படி வைக்க சொல்லுவோம். கஸ்டமர் எந்த சூத்திரப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கலாங்க. இது கஸ்டமைசேஷன் பண்றது எல்லாமே. அப்ப உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன வேணுமோ
அது ஒரு ஃபைன் ஃபினிஷிங்ல நாங்க செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. சார் இப்போ டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அடி வரைக்கும் செஞ்சு கொடுப்பீங்க சார்? எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்றது தாங்க. உங்களுக்கு இது பாருங்க, இது 10 feet ஹைட் இருக்கிற டோர். இது நிலையோட எனக்கு 10 feet ஹைட் வரும். அந்த அளவுக்கு பெரிய டோரா இருந்தாலும் ஆரிய பெங்கில நாங்க செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. இது டபுள் டோர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு. உங்க கஸ்டமைசேஷன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும்னாலும் நாங்க பண்ணி தரக்கு ரெடியா இருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ ஒன்லி இந்த வீட்டுக்கு மட்டும் தான் பண்ணி தருவீங்களா எப்படிங்க சார்? இல்ல, நிறைய கோயில் பண்ணியிருக்கோம், சர்ச்சஸ் பண்ணியிருக்கோம், மாஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் அங்கதான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம் நாங்க. ஒரு நல்ல ஒரு வாரண்டி இருக்கிற டோரை வேணும்னா கண்டிப்பா நீங்க ஆரிபங்கி வாங்க. சைஸ் எங்களுக்கு செகண்ட் மேட்ரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஃபினிஷ்ல நாங்க செஞ்சு தருவோம் உங்களுக்கு. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம மெயின் டோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இனி அடுத்த பூஜை ரூம் செக்ஷன் வந்துடலாங்க. இது பாருங்க, ஒரு அஷ்டலட்சுமி பூஜை ரூமுங்க. வீடு கட்டினா ஒரு அஷ்டலட்சுமி டோர் கண்டிப்பா வைக்கணும்பாங்க. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு வீட்டில் கொடுக்குங்க. அஷ்டலட்சுமி டோர் அது டீக்கூட்ல கவர் பண்ணி அதுல பண்ணி வைக்கும்போது அதோட பாசிட்டிவே கொஞ்சம் தனியா இருக்குங்க உங்களுக்கு. இது டீக்கூட்ல மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேங்க. வுட்டு தான், வுட்ல மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அட்ராக்ஷனுக்காக அந்த பிராஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம். பட் இது பியூர் பிராஸ் இருக்கு. இந்த பெல்லம் நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிராஸுங்க. ஒரு கிளாஸா இருக்கு. பூஜை ரூம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு டிவினிட்டி ஃபீலிங் வரணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி டோர்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எங்கிட்ட பூஜை ரூம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமி பண்ணியிருக்கேன். இதுலயே அஷ்ட விநாயகர் இருக்கு, தசாவதாரம் இருக்கு, நவதுர்கை கார்விங்ஸ் இருக்கு, அண்ட் ஆறுபடை முருகர். உங்களுக்கு ஆறுபடை முருகர் வேணாலும் நம்ம தாராளமா செஞ்சு தரலாங்க. ஓகே, அதாவது இந்த இடத்துக்கு நான் எனக்கு வேற ஒரு காட் போட்டோ கேட்டாலும் நீங்க பண்ணி தாராளமா பண்ணி கொடுத்துடலாம். இமேஜஸ் நீங்க என்ன படம் கேட்டாலும் we are ரெடிங்க. நீங்க உங்களே வேணும் கேட்டனாலும் நான் பண்ணி தரேன். உங்க இமேஜ் வச்சு டோர் பண்ணோம்னாலும் அதுக்கும் நாங்க பண்றோம். அதோட சாம்பிள்ஸ் எங்கிட்ட இருக்கு, அது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஓகே, சரிங்களா? சோ இப்போ நீங்க சொன்னீங்களே சார், அந்த டோருங்களா இது? ஆமாங்க, இதுதாங்க அஷ்ட விநாயகர் டோரு. விநாயகர் இந்த மாதிரி விநாயகரை நீங்க ஆரி வங்கியில மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, வெளியில எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. விநாயகர் எல்லாமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எலியு கூட இருக்கும் உங்களுக்கு, விநாயகர் கூட இருக்கும். அது வீணை, வயலின், கிட்டார் இந்த மாதிரி வாசிக்கிற மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி வெரைட்டியா பண்ணியிருப்போம் நம்ம. இது பாருங்க, ஒரு தசாவதாரம் டோருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு அவதாரம் அவ்வளோ ஸ்பெக்குலரா நாங்க கார் பண்ணியிருப்போம். மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். டீ கூட்ல ரொம்ப எலிகண்டா இருக்கும் உங்களுக்கு. இதுல ஆரம்பிக்கு பாத்தீங்கன்னா மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து ஆரம்பிக்குங்க. மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமா, ஸ்ரீராமா, பலராமா, ஸ்ரீகிருஷ்ணா அண்ட் கல்கி. இந்த கான்செப்ட் வைஸ் கரெக்டா வந்துடும் உங்களுக்கு. ஃபினிஷிங்கும் ரொம்ப எலிகண்டா இருக்கும். இது டீ கூட தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டீ கூட்ல வால்நட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மெட்டாலிக் ஃபினிஷிங் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பாருங்க பூஜை ரூம் அடுத்த கலெக்ஷனுங்க. இது வந்து ஒரு ஜெய விஜய கார்விங்ஸ் பண்ணியிருக்கோம். மேல அன்னபக்ஷியோட டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் நிலையோட இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது டீ கூட் தான். டீ கூட் வித் மீடியம் கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த கார்விங்ஸ்ல இப்போ சாமி படம்ல எனக்கு வேணாங்க, எனக்கு ஒரு சீத்ரூ கார்விங்ஸோட ஒரு பூஜை ரூம் வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல சென்ட்ரல் சூத்திரப்படியோட பண்ணியிருக்கோம். 2 யானை மட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்குள்ள பூஜை ரூம்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்வையிலையும் வரும் உங்களுக்கு. சாமி எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டு போகணும்னாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இந்த டோர்ல அவைலபிள் இருக்குங்க. இது நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு அஷ்டலட்சுமி பார்க்கலாம். அஷ்டலட்சுமியில சென்டர் கார்விங்ஸ் மட்டும் நாங்க மாத்தி பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அஷ்டலட்சுமி இருக்குது உங்களுக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் வேணும்னா நீங்க கண்டிப்பா ஆரிய வங்கியை கான்டாக்ட் பண்ணலாம். இது வுட்லேயே பண்ணியிருக்கோம். நாங்க ரியலா ஒரு கோயிலுக்குள்ள தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேணும்னாலும், இந்த மாதிரி ஒர்க்ஸ் வுட்டன் ஒர்க்ஸ் வேணாலும் நம்ம தாராளமா செஞ்சு தரலாம். இதுலயே வந்து சின்னதா வேணும், சின்னதா ஒரு பூஜா மண்டபம் வேணும்னாலும் அதுவும் அவைலபிளுங்க. இது பாத்தீங்கன்னா டீ கூட்ல தான் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டா மெட்டாலிக் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃபுல் டீ கூடுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கான்செப்டே எங்ககிட்ட இருக்கு. இது நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் நம்ம பண்ணி கொடுத்தலாம். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கஜலட்சுமி பேனல் இல்ல உங்களுக்கு பாலாஜி சங்கு சக்கர பேனல், உங்களுக்கு எந்த சாமி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பேனலிங் ஒர்க் எங்கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனல்ஸ் ஒர்க் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லைங்களா. இதுல பாருங்க, நாங்க வந்து சங்கு சக்கர நாமம், ஆஞ்சநேய, கருடா, அன்னபட்சி டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஒரு வீட்டோட மேல வர
பேனல் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் முன்னாடி வர்ற பேனல் ஒர்க்குங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. சார் இப்போ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் பார்த்தோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் பார்த்தோம், அது போக வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்க்கெல்லாம் டோர் கேட்பாங்க. அதுவும் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்களாங்க சார்? இருக்குங்க, பெட்ரூம் டோர்ஸ் எங்கிட்ட அவைலபிளா இருக்கு. பெட்ரூம் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டோர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க மகாகனில வேணாலும் மகாகனில பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வெனி டோர்ஸ் எங்கிட்ட நல்ல அவைலபிளா இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் மூவிங் வெனி டோர்ஸுங்க. அது உள்ள வந்து மகாகனி ஃப்ரேம்ஸ் போட்டிருப்போம், சாண்ட்விச் டோர்னு சொல்லுவாங்க, அந்த டைப் டோர்ஸ் தான் இதுங்க. இது வந்து பர்மா வெனியர் போட்டிருக்கோம். பர்மா வுட் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்மா டீக்கோட வெனியர் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது சிம்பிளா பிளெயினா இருக்கும். இதுல டிசைனிங்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாங்க. இது இன்னொரு டைப் வெனியர் டோருங்க. இதுல ஃப்ரண்ட்ல வந்து டீக்கோட ஒரு பேனலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். வெனியர் மேல டீக்கோட பேனலிங் ஒன்று டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இனி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கின் வெனியர் டோர் இருக்கு. இது இந்த மாதிரி 2 பேனல் 5 பேனல் 4 பேனல் டிசைன்ஸ்ல அவைலபிளுங்க. இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் வரும். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 800 rupees per ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்கின் வெனியர் டோர்ஸ் எல்லாம். டீக் டோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3800 இருந்து ஒரு 10,500 மட்டும் எங்கிட்ட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு அவைலபிளுங்க. எல்லாமே வுட் சீசன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு தர்றாங்க, வித் வாரண்டியோட தர்றாங்க. அதுதான் எங்க பிரைசிங் வருங்க. இன்னும் நம்ம கலர் ஷேட் பார்த்துக்கலாங்க. கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா 9 கலர்ஸ்ல நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா டீக்ல 3 கலர் வரும், வால்நட்ல 3 ஷேட் வரும், ரோஸ்வுட்ல 3 டைப் ஃபினிஷிங் வருங்க. வாங்க உங்களுக்கு கலர் ஷேட் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதுதான் எங்களோட கலர் ஷேடுங்க. உங்களுக்கு இந்த டீக்ல வந்து லைட் மீடியம் டார்க்னு வருங்க. அப்புறம் வால்நட்ல லைட் மீடியம் டார்க் இருக்கு, ரோஸ்வுட்ல லைட் மீடியம் டார்க் இருக்கு. இது 9 கலர் ஷேடு ஆரி பெங்கில கொடுக்குறோம். இது இல்லாம கஸ்டமைஸ்டா உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும்னா நீங்க ஷேட் கொடுத்தீங்கன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோங்க. கிளாசி ஃபினிஷ் இருக்கு, சில்கி மேட் இருக்குங்க, மேட் ஃபினிஷ் இருக்கு, அண்ட் ஹை கிளாஸ் ஃபினிஷ் இருக்கு. உங்களுக்கு இந்த ஃபினிஷிங்ல எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பாலிஷுக்கு நாங்க ஆரிய பெங்கி 5 years வாரண்டி கொடுக்குறோம். அண்ட் எங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் 750 plus டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லிருந்தீங்களா, அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணி காமிச்சிடலாம். எங்ககிட்ட 750 plus டிசைன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த டிசைன்ஸோட ஆல்பம்ஸ் தான் வச்சிருக்கோம். இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. உங்களுக்கு டிசைன்ஸ் இது இல்லாம கஸ்டமைஸ்டா உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டிசைன்ஸ் பாக்குறீங்க, அது இந்த மாதிரி பண்ணணும்னாலும் we are ready, ஆரி பெங்கில பண்ணி கொடுத்துடலாங்க. இதெல்லாம் மாடர்னா இருக்கிற டிசைன்ஸுங்க. இது ட்ரெடிஷனல் டைப்னா ட்ரெடிஷனல் டைப் டிசைன்ஸும் எங்ககிட்ட இருக்குங்க. செட்டிநாடு ஸ்டைலில் வச்சிருக்கோம். இல்லை உங்களுக்கு ரிலீஜியஸா ஏதாவது மாதா ஜீசஸ் கார்விங்க இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். மக்கா மதீனா இன்னும் அரபிக் லெட்டர்ஸ் வேணும்னாலும் அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ்னால எங்ககிட்ட ரெடியா இருக்கு. நான் உங்களுக்கு வீடியோ இருக்கும்போது சொல்லியிருந்தீங்களா, ஒரு செல்ஃப் உங்களோட இமேஜே வேணாலும் கவர் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் தாங்க நீங்க இது பாக்குறீங்க. இது ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துருக்கிறது, அவங்க அப்பாவோட டிசைன் அதே மாதிரி வச்சு டோர் வேணும்னு கேட்டாரு. அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இருக்குங்க இல்லைங்களா? கண்டிப்பா ரிசல்ட் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்குங்க. நல்ல கிளாரிட்டியா வரும், நல்ல ஃபினிஷிங்கோட உங்களுக்கு இருக்கும். அதுதான் ஆரிய பெங்கிங்க. சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டோர்லாம் பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸாக நம்ம டோர் டிசைன் கொடுத்தோம்னா எவ்வளோ நாள் ஆகுங்க சார்? எங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா மினிமம் 45 days to 60 days டைம் வேணுங்க. இதை நாங்கள் வுட் எடுத்து சீசன் பண்ணி ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கான டைமிங் நாங்கள் கேட்குறோம். பட் அந்த டைம்லேயே கரெக்டாக டெலிவரி வந்துடும் உங்களுக்கு. எங்களுக்கு த்ரூ அவுட் இந்தியா பேன் இந்தியா சப்ளை பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். நிறைய கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு மென் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் எவ்வளோ நாள் ஆகுங்க சார்? எல்லாம் ஒரு ஆர்டர் ஷெட்யூல்னாலே மினிமம் 45 days. அதுல இருந்து ரொம்ப இன்டர்கேட்டட் கார்விங்ஸ் வருது. இப்போ டெம்பிள் டோர்ஸ் எல்லாம் வருதுன்னா அதோட திக்னஸ் எல்லாமே நிறைய இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப இன்டர்கேட்டட் கார்விங்ஸ். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கூட டைம் எங்களுக்கு தேவைப்படுங்க. அது மட்டும் இல்லை, அது வந்து திக்னஸ் வந்து ஒரு 3 inch 4 inch எல்லாம் வரும் டோரோட திக்னஸ். அப்போ அது கொஞ்சம் சீசனிங் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹெவியான டோஸ் வரும்போது சீசன் பீரியடும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால கொஞ்சம் எங்களுக்கு டிலே வரும். ஆனால் நார்மல் வீட்டுக்கெல்லாம் பண்ணுற டோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 45 days to 60 days டைம்ல நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம எங்கேங்க சார் டெலிவரி எல்லாம் கொடுக்கலாங்க சார்? எங்களுக்கு த்ரூ அவுட் இந்தியா எங்கே வேணால் கொடுக்கலாம். எங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், கொச்சின் இந்த இடத்துல எங்கள் ஷோரூம்ஸ் இருக்கு. நீங்கள் எங்கே அந்த ஷோரூம்ஸ் அங்கே ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக கோயம்புத்தூர்ல வந்து ஆர்டர் கொடுத்தனால நாங்கள் த்ரூ அவுட் இந்தியா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணலாங்க உங்களுக்கு.
இப்போ நம்ம டோர் வாங்கிட்டு போறோம் இல்லைங்க சார், இப்போ வாங்கிட்டு போய் ஒரு 25 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார், சர்வீஸ் எல்லாம் இருக்குங்களா எப்படிங்க? 100% சர்வீஸ் இருக்குங்க. உங்களுக்கு அதாவது இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, வெயில் அடிக்கும்போது சுருங்குறது, மழை அடிக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுறது, கிராக் விடுறது, அப்புறம் கரையான் ஒரு வுட் கேன்சஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு எல்லாமே பக்கா வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் சர்வீஸ் இருக்கு, உங்களுக்கு சர்வீஸ் வாரண்டி வரும். அது இல்லாம டோரை வந்து நீங்க நார்மலி வந்து மெயின்டெனன்ஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு வாஷ் பண்றதுனால வாஷ் பண்ணிக்கலாம். பாலிஷ் வாரண்டி 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. அதனால அந்த இஷ்யூஸ் எதுவுமே வராது உங்களுக்கு. ஓகேங்க சார். இப்போ நம்ம டோர் இங்கே வாங்குறேங்க சார், மேக்ஸிமம் அது வந்து ஃபிட் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லுக் வைஸ் வருங்க இல்லைங்களா? இப்போ நீங்க ஃபிட்டும் பண்ணி கொடுத்துருவீங்களா எப்படிங்க சார்? கண்டிப்பாங்க. நாங்க இப்போ எங்க ஷோரூம்ல நாங்க எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே டோரோட பர்டிகுலர் காஸ்ட் மட்டும் தான் சொல்றோம். அடிஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன வருங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன், நீங்க எங்க வீடு கட்டுறீங்களோ அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வரும். பிளஸ் உங்களுக்கு கார்பெண்டர் ஃபிக்ஸிங் இருக்கு இல்லைங்களா, அந்த லேபர் சார்ஜஸும் வரும். அது வந்துன்னா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நீட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேங்க சார். நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வுட்டெல்லாம் யூஸ் பண்றோங்க சார்? நாங்க பேசிக்கா டீக் வுட் தான் மெயினா யூஸ் பண்றோம். கேரளா ஃபாரஸ்ட் டீக் தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம். அது இல்லாம எங்கிட்ட மஹாகனி அவைலபிளா இருக்கு. அப்புறம் வினிடோஸும் பண்ணி கொடுக்குறோம் நாங்க. ஆனா எது கொடுத்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும், டியூரபிளா இருக்கிற மாதிரி இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் டோர்.